இன்னைக்கு 2 கிலோவில் கூழ் வடகம் போடலாமா? முட்டை அதுலலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அது வந்து வெஜிடேரியனாக மாறிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அடுப்பு தணல் போகுது. கொஞ்சம் அலுப்பு பார்க்காம 5 மணிக்கெலாம் எழுந்து புழிஞ்சு வச்சிருங்க. கூழ் வடகம் போட போகிறோம். இதெல்லாம் எப்பயோ போட்டிருக்க வேண்டியது, இப்போ தான் அதுக்கான நேரம் கிடச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து காலையிலே 5 மணிக்கே ஆரம்பிக்கலான்னு பார்த்தோங்க. ஆனால் நான் எழுந்தது என்னமோ 7 மணிக்கு தான். பசங்களுக்கெல்லாம் லீவா, அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வெயில் தான் காலையிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தா வானம் ரொம்ப மூடி போயிருக்கு. இதை நம்பி வேறு நைட்டே நான் அரிசியை வேறு ஊற வச்சுட்டேன். சரி, எதுவாக இருந்தாலும் நான் மாடியை போய் காலையிலே கூட்டிட்டேன். நம்ம மாடியில் போட்டால் வானம் மூடிக்கிட்டு இருக்க சரி வராது. இருந்தாலும் இங்கே தகரத்தில் ஒரு பெஞ்சு கிடக்கு பாருங்க, அதில் வந்து வேஷ்டி விரித்து போட்டு கீழேயே 4 பேருமா பார்த்துக்கிட்டு உக்காந்துடுறோம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இங்கே வாங்க. அம்மாடி, இது வந்து 2 கிலோ பச்சரிசி. அந்த ரேஷனில் வாங்குவோம்ல, அந்த பச்சரிசி தான். இவ்வளோ தான் என்கிட்ட இருந்தது. எப்போதுமே வந்து ஹை குவான்டிட்டி தான் போடுவோம். 4 கிலோ 5 கிலோன்னு போட்டு கிண்டி ஒரே தெரியாக போட்டுருவேன். ஆனால் அரிசி இவ்வளோ தான் இருந்துச்சு. பசங்களாம் வேறு வீட்டில் இருக்காங்களா, ஒரு ரசம் வச்சா சொல்லுங்களேன், ஒரு சாம்பார் வச்சா சொல்லுங்கள், அப்படியே 2 வடகத்தை போட்டு பொரிக்கிறோமா, 2 தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோமான்னு இருக்கும். அதனால் ஒரு 2 கிலோ, இப்போதைக்கு 2 கிலோ பொரித்து அது காஞ்சி வச்சுன்னா 2 நாள் கூட நம்மளுக்கு வராது. இருந்தாலும் பரவாயில்ல, குட்டிமா நல்லா சாப்பிடும். அந்த முட்டை அதுலலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அது வந்து வெஜிடேரியனாக மாறிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி அப்பளம் வத்தை இதெல்லாம் பொரிச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்போம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை செய்கிறேன். அப்புறம் வந்து நம்ம மிளகா வத்தை போட்டோம் இல்லையா, மோர் மிளகா, அதுதான் இது வந்து நிறைய பேருக்கு இந்த வத்தை தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம நார்மலாக வந்து நம்ம தயிர் சாதம் பழையது அப்படின்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கு வந்து சும்மா இது வந்து புளிப்பு காரம் எல்லாம் கலந்துருக்கும். உப்புலாம் கொஞ்சம் அதிகமாக தானே போடுவோம். நம்ம நார்மலாக வந்து எண்ணெயில் போட்டு 2 பொரித்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலுமே நல்லா சுருக்குன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வாய் ஊறுதா, அதுக்கு தான் இந்த இது மோர் மிளகா. அப்புறம் வந்து புளி மிளகா மட்டும் அதிக பேருக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது நம்ம வந்து போன வருஷம் போட்ட புளி மிளகா. போன வருஷம் லாஸ்ட் தானுங்க போட்டோம், கடையில் வாங்கி போட்டோம். அப்போ வந்து நம்மள்ட்ட மிளகா செடியெல்லாம் கிடையாது. எல்லாமே மோர் மிளகா புளி மிளகா அதெல்லாம் வந்து மிளகா வந்து மயிலாடுதுறையில் வாங்கிட்டு வந்து 5 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டோம். அதில் இப்போ மீந்து இருக்கிறது இதுதான். உங்களுக்கு வந்து புளி மிளகாவுக்கும் மோர் மிளகாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து புளி மிளகா. ஆனால் எனக்கு உண்மையாக ரொம்ப ஃபேவரட்டானது இந்த மிளகா தான், புளி மிளகா தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து மோர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே ஒட்டியிருக்கும். இதில் வந்து அந்த புளியை பாருங்களேன், அப்படியே ஒட்டியிருக்கும். எனக்கு இப்போ பொரிச்சு சாப்பிட்றத விட நம்ம ஊற வச்சு 2 நாளில் வெயிலில் காஞ்சும் காயாமல் ததக்கு புதக்குன்னு வத்த மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ வந்து அந்த பழையதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு தேனாமிர்தமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மோர் மிளகா போடுற மாதிரி தான் புளியை நல்லா திக்காக கரைச்சி உப்பு போட்டு அவிச்சிடணும். அவிச்சிட்டு அப்படியே 4 நாளைக்கு அப்படியே அள்ளி போட்டு காய வச்சா சூப்பராக ரெடி ஆகிடும். 1 வருஷத்து மிளகா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் இதெல்லாம் வந்து நாங்களே போட்டு வச்சுப்போங்க. இது மட்டும் கிடையாது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த கொத்தரை வத்தை, கத்திரி வத்தை, மாவத்தை, அப்புறம் இந்த மாதிரி வத்தை வகைகள் எல்லாமே வந்து வருஷம் நம்ம போட்டுருவோம். இந்த வருஷம் வந்து வீட்டு வேலை நடந்ததுனால என்னால் இதில் வந்து கவனத்தை செலுத்த முடியல. அதனால் இப்போ கொஞ்சம் போட்டு வச்சுக்கோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன், போடுறேன். இந்த அரிசியை வந்து நல்லா அலசி நான் நைட்டே ஒரு 10 மணி போல் ஊற வச்சது, நல்லா அலசி வச்சுருக்கேன். இது அப்படியே போய் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா தொர்றன்னு தண்ணி மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இது எப்படி செய்யணும். பாக்கி எதுவுமே இதில் சேர்க்கல. ஜவ்வரிசின்னா நான் போடுவோம், ஏன்னா இது 2 கிலோ தானே போடுறேன். அப்பப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் போட்டு வச்சிடலான் இருக்கேன். சரி, இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தலையில் அப்புறம் இந்த டோலாக்கு ஏன் போட்டு அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த டோலாக்கு நீ ஏன் போட்டிருக்கமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது கோயிலுக்கு போகலான்னு காலையிலே தலையை குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ போவேன்னா ஈவினிங் போல் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா.
சரி போ அப்படின்ட்டு இந்த தோடு தான் போட்டேன். சாரி கட்டிக்கிட்டு இந்த தோடு வந்து ஆசையாக நான் வாங்குவேன். அது என்னமோ அப்பையிலேருந்து இளம் வயதுலேருந்து இது வரைக்குமே வந்து இந்த தோடு மேலே வந்து ஆசை இருக்கும். ஆனால் போட்டுக்கிட்டு அவ்வளோவா வெளில போக மாட்டேன். அது என்னமோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த தோடு மேலே அவ்வளோவா வெளில போட்டுட்டு போகணுன்னு ஒரு ஆர்வம் இருக்காது. சும்மா இப்போ வீட்டில் தானே இருக்கும், சும்மா சாரி கட்டிக்கிட்டு இதை போட்டால் நல்லாயிருக்கும் கோயிலுக்கெலாம் அப்படின்னு போட்டேன். ஏதோ பித்துக்குழி மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை போட்டிருக்கிறது. பரவாயில்ல, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் என் காதுக்கு வந்து எவ்வளோ பெரிய குண்டலம் வேணாலும் தாங்கும், முறங்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் காவியாவுக்கும் என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி இல்லை, எலிக்காது. ஏன் சண்டை போடுது? இதுதாங்க நம்ம பொக்கிஷம். 5 கிலோவாக இருந்தாலும் சரி, 6 கிலோவாக இருந்தாலும் சரி, இட்லிக்கு அரைக்கிறோம்ல எல்லாத்தையும் தாங்கும் இதயம் இது. இப்போ வந்து என்ன போடுறோன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் தான், நம்ம கொல்லையிலேருந்து பறிச்சது தான். கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும், காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால இது ஒரு 2 கைப்பிடிக்கும் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் தான் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அரைக்க வேண்டியது தான். கொஞ்சமான அளவில் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அதிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் 2 கிலோவுக்குலாம் மிக்சி தாங்காது. இதில் ஒரே கல்லாக போட்டு நான் அரைச்சி எடுத்துருவேன். இது வந்து நம்மளோட பழைய கிச்சன் இருந்தது இல்லையா, அந்த கிச்சனு, அதில் தான் இதை வச்சுருக்கோம். நம்ம அந்த கிச்சனில் போய் கிரைண்டர்லாம் தூக்கிட்டு வச்சா இடம் ரொம்ப கச்சமுச்சான்னு இருக்கும். வீடை பார்த்தீங்களா எந்த நிலைமையில் இருக்குன்னு. இன்னும் பெயிண்ட் அடிக்கலன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து டச்சப் வேலை பார்த்து அந்த லைட்டாக இதெல்லாம் விரிசல் விட்டுருந்தது. இதெல்லாம் அந்த பட்டி மாவு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெயிண்ட் அடித்தோன்னே தாங்க நல்லாயிருக்கும். அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விரிசலுமாக தான் இருக்கும். இல்லையே போட்டுருவாங்க, அரைஞ்சிரும்ல. வண்டை வேற வந்துருச்சு. இந்த வடகத்தை போட்டு அந்த இதில் வைக்கிற வரைக்கும் கொண்டையை அவுக்கிறதா இல்லை, இப்படியே தான் நிற்கிறது. அரிசியை போட்டுரும். அவ்வளோதான். அரிசி 2 கிலோவையும் ஒரே கல்லாக போட்டுட்டேன். இது நல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டு நல்லா நைஸாக அந்த மாவு பதம் வரும் பாருங்க, அந்த மாதிரி நல்லா குறகுறப்பு இல்லாமல். ஐயோ கல் தூக்குது. இது அப்பப்போ அப்படி தான் தண்ணி ஊற்றணும். சரி, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிட்டு அரையிட்டோம். அரைஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். மாவு அரைஞ்சது பெருசு இல்லை, எவ்வளோப்பட்ட அருமையான கிரைண்டர். ஆரம்பத்தில் ரொம்ப புகழ்ந்தேன்ப்பா. இந்த மிளகா போட்டது திப்பியாக கிடக்க, அதை நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மிளகாவோட உரைப்பு, மிளகா போட்டதுக்கான எந்த அர்த்தமுமே அதில் இல்லை. சுத்தமாக காரம் கிடையாது. அரைஞ்சால் தானே அது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அரைஞ்சிருக்கு, இருந்தாலும் வந்து காரங்கிறது இல்லை. மறுபடியும் அந்த அளவுக்கு நாங்கள் மிளகா பறித்து ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டோம். இங்கே பாருங்க, இதில் காஞ்ச மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு பச்சை மிளகா ஸ்மெல்லு பிடிக்குங்கிறதுக்காக பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதை நான் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே சாயந்தரம் வந்துடும். நிலவு வெளிச்சத்தில் தான் காயின்னு நினைக்கிறேன். இப்போவுமே நிலவு வெளிச்சம் மாதிரி தான் இருக்குது. காலையில் வெயில் அந்த அளவுக்கு வெயில் அடிச்சதுமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி திறக்குதே அப்படின்னு பார்த்தா வானத்தை பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. நான் ஏதாவது வத்தை போடும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அது இப்போ மட்டும் கிடையாது, அப்போதுலேருந்தே அப்படி தான். டெய்லியும் நான் உட்காந்துருக்கணும் அதுக்கு காவை காத்துக்கிட்டு, மழை வருதா, போடணுமா, எடுக்கணுமா அப்படின்ட்டு. சரி, நம்ம டக்குன்னு தண்ணியை போட்டுட்டேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் தண்ணிக்கு பஞ்சாயத்து, எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரிலன்னு. இந்த ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை ஞாபகம் வச்சுக்கிறேன். அதாவது 2 கிலோ அரிசி போட்டோமா, 2 கிலோ இந்த படியால் 2 கிலோ அரிசி போட்டோம். இப்போ வந்து 6 படி ஊற்றிருக்கோமா, 5 படி இல்லை 5 படி. 6 படி ஊத்திருக்கு. என்ன சாமி, 6 படி ஊத்திருக்கு. ஒரு படி கையில வச்சிருக்கோம் நம்ம தண்ணியை. இப்போ 7 படியா கணக்கு? மொத்தம் 8 படி ஊற்றணும். மூஞ்சி நீங்கள் எங்கே திருப்பிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். இது எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன்? 6 படி. 5 படி இல்லையா? திருப்பி இப்போ அடுத்து ஒன்று போய் விட்டுப்பியா? சரி போ, நல்லா அண்ணன் தங்கச்சி. சரி, அது புகை தான் வருது. சரிங்க, சரி. இல்லை, எனக்கு கணக்கு குழப்பிடுச்சு. பெரியத்த ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு 8 படி ஊற்றுங்க, 9 படி ஊற்றுங்க, மாவு கிண்டும் போது பத்தாதுங்கிறாங்க. எங்கள் சின்னத்தை உட்காந்துக்கிட்டு 4 படி ஊற்று பாப்பா, ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னாங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ குத்து மதிப்பாக வந்து 6 படி இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு படி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மாவு வந்து நம்ம தோசை மாவு மாதிரி இதிலே போட்டு கலக்கிக்குவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா தலைப்புலன்னு கொதிக்கணும். அடுப்பு நல்லா எரியுது, எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்குது. இதுவும் ரெடியாக தான் இருக்குது.
வானத்துக்கு என்ன பண்ணுறது நாங்கள் சூரியனை கயிறு கட்டி தான் வெளில இழுக்கணும் போல இருக்குது. வந்து எட்டியே பார்க்கல, 1 மணி நேரமாக இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. சரி முயற்சி எது வரைக்கும் செய்வோமோ அது வரைக்கும் செய்யும். வெயில் அடித்தா நம்மளோட அதிர்ஷ்டம், இல்லைன்னா அவ்வளோதான் போங்க. சரி உப்பு வந்து இந்த அளவுக்கு, இது எவ்வளோ அளவுன்னு தெரியல, அத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க. மாவு மட்டும் நல்லா நைஸாக இதோ பாருங்க நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு போட்டுப்போம். சுத்தமாக வரப்பு இல்லையா? சரி அவ்வளோ அருமையான மிளகா. பெருங்காயம் போடணும். பெருஞ்சிருமா? எல்லாத்துக்கும் பெருஞ்சிரும் தான். இல்லை கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இப்போதைக்கு தூள் பெருங்காயம் தான் இருந்துச்சு. போதுமாங்க? இரும்பு கட்டில் தானே கீழே வந்து நெருப்பு போட்டு தோசை மாதிரி, அதான் தோசை சுட்டுறோம். அத்தை சீரகம் நிறையா போடுவாங்க. போதுமா? என்ன சீரக வடகமா? போதும். ஐயோ நிறைய போட்டோம் போல. ஆனந்தமாக இருக்கே, வெயில் வந்துருச்சு. தண்ணி இங்கே பாருங்க எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். புகை மூட்டத்தில் உங்களுக்கு தெரியாது, கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். இது வந்து நிறையா இருந்துச்சுன்னா 2 பேர் பிடிச்சிக்கணும். இந்த அளவுக்குங்கிறதுனால இதுக்கே பிடிச்சிக்கணும் தான். அப்படி கிண்டணும் பொறுமையாக, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இதுக்கப்புறம் அடுப்பு வந்து ரொம்ப வேகமாக எரிய விடக்கூடாது, அப்படி கொஞ்சம் சிம்மிலே வச்சு எரிய விடணும். இதுக்கப்புறம் இந்த அடுப்புலேருந்து கையை எடுக்கவே கூடாது, அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரித்துணி மட்டும் எடுத்துருவாங்க, பிடிக்க முடியல, வலிக்குது கரித்துணி. இதோ இந்த இடம் இப்படி இருக்கிறதுனால இதை டைட்டாக இப்படி பிடிச்சி கிண்ட முடியல. இது வந்து இப்படி போட்டு இப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி கிண்டுவோம். நம்ம இந்த தட்டை வடகம் தான் ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் இருகலாயிடும். அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு குழிக்கரண்டி வச்சு ஊற்ற வேண்டியதான். அடுப்பு இல்லைன்னா இழுத்து வச்சுக்குவாங்களாங்க. மேலே மாவு பறந்து வந்து அடுப்பில் விழுவுது. அதில் மூஞ்சி கிஞ்சி கிட்ட கொண்டு போயிடாதீங்க, அப்புறம் மண்டையில் தோசை சுட்டுரும். நம்மளே சொல்லிக்கிட்டா நம்மளுக்கு அது ஒன்றுமே தெரியாதுங்க. அடுத்தவங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் அதை தான் சொல்கிறேன். எப்படியாப்பட்ட பொன்மொழி பார்த்தீங்களா? ஐயோ நான் வாயை திறக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன், டக்குன்னு பச்சக்குன்னு அடிக்கக்கூடிய இடம் மண்டை மட்டும்தான். அதனால தான் அதை கிட்டக்கு கொண்டு போகாதீங்கன்னா. இன்னும் வேகணும், இன்னுமே வேகணும் இது. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை நாங்கள் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததும் காட்டுறோம். கைவிடாமல் கிண்டணும். போதும் அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். ஜெல்லி மாதிரி ஆகிட்டு. இதோ பாருங்க, எங்கள் அத்தை வேறு பக்கத்தில் நின்று போதும் பாப்பா இறக்குங்க. ஏன்னா கொஞ்சம் மாவு வெந்துட்டுனா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது அப்படியே தூக்கி இறக்கி வச்சிட வேண்டியதான். அது ஆறணுன்னு தான்ப்பா எடுக்க முடியும். எந்த சாப்பாடு? ஒலை போடணும். அந்த எம்மாடி 2 கிலோ மாவுன்னு கொஞ்சமாக நினைக்கலாம் கூடாது, அதிகமாக தான் இருக்குது. அப்பா இந்த ஜீரகமும் பச்சை மிளகா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது வெந்ததுக்கப்புறம். இது அப்படியே இருக்கட்டும், இது கொஞ்சம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். நாங்களாம் இங்கே தான் உட்காந்துருப்போம், அதனால் எந்த பயமும் கிடையாது, பாதுகாப்பாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஆறும். பாருங்க, நாளைக்கு தான் நான் வடகம் போடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, சாப்பாட்டுக்கு ஒலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே பற்ற வச்சு இது பண்ணிட வேண்டியதுதான். எதுவுமே இப்போ பசங்களுக்கு சும்மா தோசை ஊற்றுறது மட்டும்தான். தோசையுமே அதிகமாக ஊற்றுறதா இருந்தால் இங்கே ஊற்றிடுவேன். எப்பயாவது கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் கேஸ், இப்போ சுத்தமாக கேஸ் பக்கமே போகிறதே கிடையாது. நான் ஃபுல்லாகவே இப்போ ஏதாவது செய்கிறேன்னா அடுப்பில் ஒலையை போட்டுட்டு அடுத்தது குழம்பு வச்சுட்டு பாத்திரத்தில் வேறு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை அப்படியே கழுவ போட்டுட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய்டுறது. அவ்வளோதான். ஏன்னா கேஸ் புக் பண்ணி வர்றதுக்கே 1 மாதம் கிட்ட ஆகுமா. வந்து 25ஆம் தேதி தான் புக் பண்ணணும். நாங்கள் இப்போ இடையில தான் எடுத்தோம், ஆனால் அது 1 மாதம் ஆகுமா. அது ஆகலை, வருது வரல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பசங்களுக்கும் ஸ்கூலு 15-18 நாள் லீவும் விட்டுட்டாங்க. அதனால் கேஸுங்கிறது இந்த நேரம் எங்களுக்கு லீவ் விட்டது ரொம்பவே நல்லதாக போயிடுச்சு. அதனால் அடுப்பு இருக்கும்போது எந்த கவலையுமே கிடையாது, அடுப்புலேயே செஞ்சுட்டு போயிடும். என்ன பண்ணுற? இது வெய்ய அடிக்கும் போதே இது பண்ணிக்கோ. வரேன் இருங்க, நல்லா போட்டுக்கிறேன்.
போதும் விடு. கவுந்த போகுது அது வேற. ஐயா போகுது பாருப்பா. கவரு ஏதோ ஒன்று, ஒரு கவர் தான் இருந்துச்சு, வேற கவரே இல்லை. அப்படியே நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, இங்கே வாங்கலாம். இது வந்து இன்னொரு குண்டா இந்த மாதிரி மாவு அங்கே ஆற வச்சுருக்கோம். அந்த குண்டான்லேயே வச்சு ஆறாதுன்னு 3 தாம்பழத்தில் போட்டு ஃபேன் கடியில் ஆற வச்சிட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இன்னொரு குண்டான் போல் அங்கே இருக்குது. இது வந்து இந்த நம்ம இப்படி புழிவோம்ல நீட்டாக அந்த மாதிரி புழிஞ்சு விட்ருன்னு பார்க்குறேன். ஏன்னா வெயில் நம்மளுக்கு சரி வராது. இது உட்காந்து இது பண்ண முடியாது. அந்த தட்டையாக ஊற்று வந்துடுறீங்களா, அதுக்கு வந்து அந்த இதை பாருங்கள், கிட்டக்க பார்த்தாலே தெரியும். இது வந்து நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும், தெரியுதா? இது வந்து நல்லா ஜெல்லி மாதிரி தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்போதும் நம்ம கிண்டின மாவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் அதையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜெல்லி மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ஊற்றிடுமா? அதை ஊற்றிடும். இதை வந்து டக்கு டக்குன்னு புழிஞ்சிடலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் சின்னதாக. அது எப்படி கட் பண்ணாலும் வரும். கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே போட்டு அப்படியே புழிஞ்சு விட்ற வேண்டியதான். இதை ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிறேன். குட்டி வாய்ந்தா, இதை தூக்கு, அப்படியே தூக்கு. அங்கே திண்ணை மேலே வச்சிரு. இந்தா அப்படியே தூக்கி திண்ணை மேலே வச்சிரு. இல்லை அடுப்புக்கிட்ட அங்கே வச்சிரு. துண்டு ஒன்று எடுத்துருவா. போ போ, வெய்ய அடிக்குது. போடும் போதெல்லாம் வெய்ய அடிக்குது. போட்டதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. எனக்குன்னு சொன்ன, உனக்கு இல்லை. போ. இல்லை கண்ணா பூச போகுது. அது அதுக்கு தான் போகிறேன். பருத்தி கரும்பு அடுத்த சீசனுக்கு போயிடுவோம். இப்படியே அம்மாவுக்கு வந்து சமைச்சி எடுத்துட்டு வாங்க. தோசை ஊற்றுறோம். மழை வந்துட போகுது. கம்முன்னு இருங்க, அதெல்லாம் அடிக்காது. காலையிலேருந்து இப்படி தான் மூடி திறக்குது. வெய்ய அடிக்குதுல. ஓரளவுக்கு காஞ்சதுன்னா நைட்டு உள்ளே எடுத்து ஃபேன் கடியில் வச்சிட்டோன்னா நாளைக்கு காலையிலே நல்லா வெய்ய அடிக்கும். இதுலேயே மொளாமல்லி வேற வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதையும் காய வச்சுருந்துச்சா? வேணாம், எங்கே சும்மா தலையை வலிக்குது சாமி. காலையில் இந்த தலை குளிச்சதோட மொட்டை மாடியை போய் கூட்டினோம் பாருங்க, உச்சி வெயில்ல. அப்பயே தலைவலி கிளம்பிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இப்போ நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் இது வேற புழியணும். இது கொஞ்சம் கட்டையாகவே இது பண்ணு. அதுமாரி இது பண்ணி ஜாம் மெலிசானாக்கா ரொம்ப மெல்லிசா போட்டு ரொம்ப அப்படியே இது மாரி ஆயிட்டு, மிச்சர் மாரி ஆயிட்டு, மிச்சர் மாதிரி தூளாயிட்டு. அதனால இந்த தடவை கொஞ்சம் கட்டையாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் கட்டி இல்லாம என் பொண்ணு எல்லா வேலையும் செய்யுதுப்பா. கற்றுக் கொடுக்கணும். காவியா வந்து ட்ரைனிங் ஆயிடுச்சு. குட்டிமா 6வது போகிறாரு இல்லையா? இப்போயே தோசைலாம் ஊற்றும், இட்லியும் ஊற்றும் பாப்பா. நாங்கள் தான் அதிகபட்சம் வந்து அடுப்புக்கிட்ட ஊட்டதில்லை. கேஸ்லனா தோசை இட்லி அதெல்லாம் ஊற்றுவோம். சட்னிக்கு மட்டும் இன்னும் பழகலை. ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு சட்னி வைமான்னு பழக்கணும். நேற்று தேங்காய் திருவுனது குருமா குழம்பு மாதிரி வச்சுன்னா அதுக்கு தேங்காய் திருவுது. ஒரு முடியும் திருவிட்டு என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. பரவாயில்ல, திருவிட்டோம், பொறுமையான விட்டாச்சு. இதில் ஒரே இதாகவே புழிஞ்சு விட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டே அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. இந்த தகரம் போட்டு அதுக்கு மேலே வந்து வேஷ்டி போட்டிருக்கோம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக. இந்த இதுமே போட்டிருந்தா ஒரே இதாகவே நம்ம புழிஞ்சு விட்டுருக்கலாம். குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுப்பு தணல் போகுது. சாப்பாடு வடிச்சாச்சு. நாங்கள் அதை புழியறதுக்குள்ளேயே அத்தை சாப்பாடை வடிச்சிட்டாங்க. வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு சும்மா வத்த குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். வத்தெல்லாம் கிடக்கு, அதை போட்டு அப்படியே வத்த குழம்பு வச்சிட வேண்டியதான். அப்பளம் இருக்குது, அப்பளத்தை பொரிச்ச வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக. ஏதாவது வேலையான நாட்கள்லாம் வந்து ரொம்பவும் சமையலில் இறங்குறது கிடையாது. சிம்பிளாக முடிச்சுக்கிறது. இது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இதையும் புழிஞ்சு விட்டுருவேன், வேலை முடிஞ்சிடும். 2 in 1. இதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். அதிலே காயிட்டு. வெய்ய தான் நல்லா அடிக்குதுல்ல. நான் புலம்பியே வெய்ய நல்லா அடிக்குது. என்னால் தான் நிற்க முடியல. நீங்கள் இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அலுப்பு பார்க்காம 5 மணிக்கெலாம் எழுந்து புழிஞ்சு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் வெயிலில் காய்ச்சி கருவாடை ஆகணும். அவ்வளோதான், போட்டாச்சு. இந்த இது ஒரு ரோ ஃபுல்லாக வந்திருக்கா. இது இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது இவ்வளோ தூரம் தேவைப்படல. நான் கூட அதிகமாக இருக்குமே நினச்சேன். கொஞ்சம்தான். இதை அப்படியே புழிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் ஊற போட்டாச்சு. நான் சொன்னேன், ஏங்க இடுப்பை வலிக்குது,
கொஞ்சோண்டு புழிங்கங்க அப்படின்றதுக்கு ஒரு கோடு இப்போ இதை போடுறதுக்கே 5 நிமிஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு எனக்கு வரமாட்டுது நேராக, நீனே புழிஞ்சிரு இல்லைன்னா உனக்குமா முறுக்கு சுட்டு வச்சுருந்தாங்களா. சரி போன்ட்டு அப்படியே இழுத்து விட்டுட்டேன். போன தடவை ரொம்ப மெல்லிஸாக போட்டேன். அது வந்து ரொம்ப சிப்ஸு மிக்சர் மாதிரி ஆயிட்டு. இந்த தடவை அதனால் கட்டையாக புழிஞ்சு தள்ளியாச்சு. அவ்வளோதாங்க, இதோட லாஸ்ட்டு முடிஞ்சிட்டு. இதோட காஞ்சி ஒரு 3-4 நாள் இந்த மாதிரி வெய்ய நல்லா அடிச்சதுன்னா 3-4 நாளில் நல்லா காஞ்சிரும். தகரம்ல அடியில், அதனால இந்த ஐடியா ஏற்கனவே அதுவும் இரும்பு கட்டில் தான், தகர கட்டில் தான், அதுவும் காஞ்சிரும். 3-4 நாளில் வெய்ய இந்த அளவுக்கு அடிச்சதுன்னா வத்தை சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோவில் வந்து நாங்கள் பொரித்து சாப்பிட்டு காட்டுறோம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதிக பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். டாடா.